நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வழியாய் சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் உள்ளத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொருடைய வாழ்விலும் இடரல் வருவது ஆசையினால். ஆசை ஒன்று நமக்குள் இருக்கின்ற பொழுது ஆண்டவரோடு நெருங்கி உறவாடவும் முடியாது, இந்த உலகத்தில் மன திருப்தியோடு வாழவும் முடியாது. எல்லாவற்றிலும் ஆசை நமக்கு முன்பாக வந்து நிற்கும். பவுலடியா கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை அது! தங்களுடைய ஆசை இச்சைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்ததை போல அவருடைய சிலுவையிலே நம்முடைய ஆசை இச்சைகளை நாம் அறைந்திருக்கிறோம் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு வலுவானது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் இன்று வரையிலும் திருப்தி அடைந்ததே இல்லை. இதை கேட்டாலும் இன்னும் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர போதும் என்று யாரும் இன்று வரை சொன்னதே இல்லை. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த குரங்கை குறித்து ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. இந்த குரங்கு ஒரு முறை உணவிற்காக காட்டிலே சுற்றி திரிந்ததாம். காட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் சுற்றி திரிய ஒரு குடுவை ஒன்று இருப்பதை பார்த்து, அந்த குடுவைக்குள் பழமொன்று இருப்பதை பார்த்த இந்த குரங்கு அந்த குடுவைக்குள் கையை போட்டது. அந்த கையை போட்டு அந்த பழத்தை கையில் எடுத்தது. கையை வெளியே எடுக்க அந்த கையானது குடுவையிலிருந்து வரவில்லை. அந்த பழத்தை உள்ளே போட்டுவிட்டு கையை எடுத்தால் அந்த கை லகுவாக வரும். இது அந்த குரங்கிற்கு தெரியவில்லை. அதற்கு அந்த பழத்தை விடுவதற்கு மனமில்லை. பல மணி நேரம் அந்த கையை பிடித்து இழுத்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த பழத்தை விட்டிருந்தால் கையை லகுவாக எடுத்திருக்கலாம். அது பழத்தை விடுவதாகவும் இல்லை, கையை எடுப்பதாகவும் இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் வேடன் வந்தான். அவன் வேண்டுமென்றே அந்த குடுவையை அதில் வைத்திருந்த இதற்காக, குரங்கை பிடிப்பதற்காக நேராக சென்றான். குரங்கை கையிலே பிடித்துக் கொண்டு அதன் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டினான். அது உடனடியாக பழத்தை கீழே விட்டுவிட்டு அவன் கொட்டின இடத்திலே வலித்தது. அந்த இடத்தை தடவ ஆரம்பித்தது. உடனடியாக குரங்கிற்கு ஒரு சந்தோஷம். அந்த குடுவையிலிருந்து நான் கரத்தை எடுத்து விட்டேன். ஆனால் ஏமாந்து போனது அந்த குரங்கு. அது எப்பொழுது குடுவையிலிருந்து கரத்தை எடுத்ததோ அந்த குடுவையிலிருந்து அதுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதனுடைய சுதந்திரம் பறிபோனது. வேடன் அதை ஒரு சாக்கு பையிலே போட்டு அப்படி எடுத்து சென்று விட்டான். எனக்கு அன்பானவர்களே, சாதாரண அந்த படத்தின் மீது ஏற்பட்ட அந்த ஆசையினால் வாழ்நாள் சுதந்திரத்தை அந்த குரங்கு இழந்து போனது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் குரங்கிலிருந்து உருவானவன் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற அந்த சூழ்நிலையை பார்த்தால் இந்த கதையோடு கூட நம்முடைய வாழ்வும் ஒத்து போகிறது. நாம் எல்லாவற்றையும் பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அடிமைத்தனத்திற்குள் நம்மை உட்படுத்தி விடுகிறோம். வாழ்நாள் முழுவதும் சுதந்திரம் போய்விடுகிறது. மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும், மற்றவர்கள் செய்கிற செயல்களை செய்ய வேண்டும், மற்றவர்கள் ஆடம்பரமாய் வாழ்வதைப் போல நானும் வாழ வேண்டும் என்று நினைத்து பல வழிகளிலே நாம் கடன் பெற்று வாழ்வை சந்தோஷமாய் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அந்த கடனுக்குள்ளாக அமிழ்ந்து நம்முடைய சுதந்திரத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை எல்லாவற்றையும் இழந்து நாம் ஒன்றும் செய்ய இயலாதவர்களாய் முடங்கி போய்விடுகிறோம். சிறிது நேர ஆசைக்காக அல்லது சந்தோஷத்திற்காக நாம் வாழ்நாள் முழுவதும் சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம்.
பல குடும்பங்களிலே கேட்டால் சொல்லுவார்கள், நாங்கள் லோன் எடுத்தோம், அடைக்க முடியவில்லை. ஒரு இஎம்ஐ எடுத்தோம், கட்ட முடியவில்லை. எந்த நிலையிலும் எங்களை சுற்றி கடன்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். எனக்கு இருக்கின்ற எல்லா சொத்துக்களை விற்றாலும் அந்த கடனை முடிக்க முடியாத நிலையிலே நான் அமிழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற பலரை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்? இந்த ஆசையினால் வருகின்ற ஒரு பிரச்சனை. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை, நம் ஆண்டவரை போல் வாழ வேண்டும், அவர் காண்பித்த பாதையிலே நடக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அவரை போல இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும் என்ற ஒரு ஆசையை மட்டும் கொள்ளுங்கள். பேராசை வேண்டாம். கர்த்தர் நம்மை இருப்பதை கொண்டு திருப்தியாய் வழிநடத்துகிற ஆண்டவர். நாளைய தினத்திற்காய் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் அதற்காய் கவலைப்படும். நாளைக்கு எது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் கற்பித்து வந்த ஜெபத்திலே ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுவார், அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். நமக்கு எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை சாப்பிடுவதற்கான பலனை ஆண்டவர் தர வேண்டும். அதற்கான ஜீரண சக்தியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இருப்பதை கொண்டு திருப்தியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்தினால் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. போதுமென்ற மனதோடு கூட நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களுடைய ஆசை, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே அறைந்து ஆண்டவருக்குள் பலன் கொண்டவர்களாய் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். உலகத்தில் உங்களுக்கு வருகின்ற உபத்திரவங்களை அநேகம் ஆசையினால் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற ஒரே ஒரு நம்பிக்கை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். குறைவுகளை கர்த்தர் எங்களை விட்டு அகற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து தேடி அதிலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். நீ தருகின்ற இந்த வாழ்விலை ஒவ்வொரு நாளும் உமக்கென்று உமக்கு சித்தமானதை நிறைவேற்றி முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்க்கையில் ஆசைகள் உண்டு. ஆனால் பேராசை கொள்கின்ற நேரம் நாம் அநேக இன்னல்களுக்கு ஆளாகிறோம். அநேக பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி வாழ்நாள் முழுவதும் சுதந்திரத்தை பறிகொடுத்து விட்டு வாழ்வது எப்படி என்று தெரியாமல் எதிர்கால பயத்தோடு நாம் வாழுகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய சுத்தத்தை உணர்ந்து போதுமென்ற மனதோடு நாம் வாழ்கிறோம் என்றால் வாழ்விலே மகிழ்ச்சி, ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம், சமாதானம் நிலைத்திருக்கும். ஆகவே போதுமென்ற மனதோடு இருப்பதை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய பாதுகாவல், நீங்காத கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.